ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. இன்னைக்கான கொஸ்டின், எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது? தட் இஸ் காந்தி டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி எந்த போராட்டத்தில் சொன்னாரு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அவர் சொன்ன போராட்டம் எது அப்படின்னா குவிட் இண்டியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ இந்த இயக்கம் ஆகஸ்ட் 8, 1942 தொடங்கப்பட்டது. ரைட். ஸோ அகிம்சை முறைகளை பின்பற்றிய காந்தி அவர்கள் கூட இந்த போராட்டத்தில் என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதற்கான காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கு. மிக முக்கிய காரணமாக 2ஆம் உலகப் போரினுடைய தாக்கம் அறியப்படுகிறது. ரைட்டுங்களா? அந்த போரினுடைய இம்பாக்ட்னால இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதற்காக செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல மக்களுக்கு இட் இஸ் அ ஃபைட் டு ஃபினிஷ், முடிவுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி தான் மக்களுக்கு அழைப்பும் விடுத்திருப்பார். ரைட். ஸோ இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 3 பெயர்களில் அழைக்கிறாங்க. இந்த இயக்கத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு 3 பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று ஆகஸ்ட் இயக்கம், ஆகஸ்ட் மூவ்மெண்ட் அல்லது ஆகஸ்ட் கிராந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஸோ அது ஒன்று. ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா லீடர்லெஸ் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றாங்க, தலைவர்களற்ற போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த போராட்டம் தொடங்கப்பட்ட மறுநாளே இந்திய தேசிய காங்கிரசினுடைய அனைத்து தலைவர்களும், முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். ரைட். ஸோ அப்பொழுது இந்த போராட்டத்தை வழிநடத்தி சென்று வெற்றி பெற வைத்தவர்கள் யாரு அப்படின்னா சமதர்மவாத தலைவர்கள், சோசியலிஸ்ட் லீடர்ஸ். அதனாலதான் இதை லீடர்லெஸ் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வார்தா ப்ரப்போசல் அப்படின்னு சொல்றாங்க, வார்தா முன்மொழிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வார்தா ஆசிரமத்தில் தான் இப்போராட்டத்திற்கான முதலாக முன்மொழியப்பட்டது. ஸோ எனவே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு 3 பெயர்கள் உண்டு. ஸோ அந்த போராட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 8, 1942. இந்த போராட்டத்தில் தான் காந்தி டூ ஆர் டை அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்திருப்பார். நன்றி.